அதே மாதிரி நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளை குறை சொல்றார், திமுக ஆட்சி ஊழல் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இப்போ நான் கூட சொல்லல, திமுக சொல்லல, காங்கிரஸ் பேரே சொல்லல, சிஏஜின்னு ஒரு கமிட்டி இருக்குமா, அது பேரு கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, அவங்களோட வேலை என்னன்னா ஆடிட் பண்ணுவது, தணிக்கை செய்வது. ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பது. இவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்கீங்களே, அதுக்கு சரியான செலவு செஞ்சிருக்கீங்களா, வேலை நடந்திருக்கா அப்படின்னு ஆய்வு செஞ்சு அவங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படியே அவங்க கொடுத்த சமீபத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட்ல கடந்த 10 வருஷம் ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கின்ற அனைத்து ஊழலும் வெளில வந்துருச்சு. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடிமா, 7.5 லட்சம் கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுன்னா யாருக்குமே தெரியல, கணக்கிலே வரல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். அதாவது ஒன்றிய பாஜக அரசு 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு? 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்து இறந்து போன 88,000 பேருக்கு, ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்திருக்காங்க. 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்கணும்னா மாநில உரிமைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், அதே மாதிரி புதுச்சேரியுடைய மாநில உரிமைகள், இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா நம்முடைய ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்க அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? சென்ற முறை அனுப்பிச்சிங்க. சென்ற முறை இன்றோடு எனக்கு 9வது நாள் பிரச்சாரம், 9வது நாள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 16 தொகுதியில மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயிக்க போவது நிச்சயம். சென்ற முறை எப்படி பாண்டிச்சேரி ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாடு 39 தொகுதி, இங்க பாண்டிச்சேரி 1, 40 தொகுதிகளையும் நாம வெற்றி பெற்று இந்தியா அனுப்பிச்சிங்க. சென்ற முறை இன்றோடு எனக்கு 9வது நாள் பிரச்சாரம், 9வது நாள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 16 தொகுதியில மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டில் 39 தொகுதிக்கு 39 தொகுதி ஜெயிக்க போவது நிச்சயம். சென்ற முறை எப்படி பாண்டிச்சேரி ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த முறை தமிழ்நாடு 39 தொகுதி, இங்க பாண்டிச்சேரி 1, 40 தொகுதிகளையும் நாம வெற்றி பெற்று இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார், ஒன்றிய பிரதமர் யார் என்பதை மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், நம்முடைய கழக தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிற பிரதமர் தான் நம்முடைய நாட்டுக்கு ஒரு விடியலை தருவார் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துருச்சா? ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காருல்லமா, அவரு 10 வருஷமா இந்தியா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காரு. எப்பயாவது புதுச்சேரிக்கு வந்திருக்காரா? வந்திருப்பார், 1-2 வாட்டி வந்திருப்பாரு. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு, மற்ற நேரத்துல எட்டி கூட பார்க்க மாட்டாரு. புயல் அடிச்சா வரமாட்டாரு, வெள்ளம் அடிச்சா வரமாட்டாரு, வேற எதற்கும் வந்து பார்க்க மாட்டாரு. அவரு 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்திருந்தாரு. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன், ஒன்றிய நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டு, சரியா? இப்ப வரைக்கும் 1 ரூபா கூட அதுக்கு ஒதுக்கீடு செய்யல. அங்க வச்சது ஒரே ஒரு செங்கல் தான், அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை. வச்சது ஒரே ஒரு கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு தெரியாது அது புதுச்சேரி வரைக்கும் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு. நான் இப்ப தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வச்ச கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் இது 4-5 வருஷமா என் கையில தான் இருக்கு, பத்திரமா வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், நீங்க முழுசா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதற்காக 1 ரூபா கூட இதுவரைக்கும்
கல்லு கல்லுதான் காட்டினேன். கல்லா பல்லா? அதாவது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இதே தான் பேசிட்டு இருந்தார். என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை. இங்க கூட நான் கல்ல காட்டல, நீங்க காட்ட சொன்னீங்க, நான் காட்டினேன். அந்த கல்லுக்கு அவ்வளோ டிமாண்டு. நான் கல்ல காட்ட, நீங்க காட்ட சொன்னீங்க, நான் காட்டினேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, அவரு தொடர்ந்து இந்த 4 நாட்களா பிரச்சாரத்துல என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்ல தூக்கி காட்டுறாரு, கல்ல காட்டுறாரு, இதுதான் சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்? நானாவது வெறும் கல்ல காட்டினேன், நீங்க என்னதான் காட்டினீங்க? இதுதான்மா நான் காட்டினது கல்லு, அவர் காட்டினது எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி சிரிக்கிறார் பாருங்க. சிரிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு திட்டத்தை செஞ்சு முடிச்சிட்டு சிரிக்கணும். ஒரு திட்டத்தை சொன்னார்னா அதை செஞ்சு முடிச்ச அந்த நிறைவோட, மன நிறைவோட சிரிக்கணும். ஆனா இவரு எப்ப பார்த்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு? ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு. அதாவது திரு OPS அவரை பார்த்தா வேற மாதிரி பேசுவாரு, திரு மோடியை பார்த்தா தரையில படுத்துருவாரு, திரு அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்காரன் அடிப்பாரு, சசிகலாமாவை பார்த்தா தவழ்ந்து போவாரு. அதை பெருமையா வேற சொல்றாரு. இப்போ அவர் ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.